எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்புக்கினியவர்களே, இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்பை உங்களோடு பேசிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இது ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோவாக நீங்கள் இதனை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நாம் பிரதானமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அரிசியை குறித்துத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். உணவுப் பொருள். பில் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய பில் கேட்ஸ் உடைய கம்பெனி இன்றைக்கு ஒரு புதிய வகை மரபணு மாற்றப்பட்ட ஒரு அரிசியை தயார் செய்துள்ளார்கள். இதே ஃபவுண்டேஷன் தான், த கேட் ஃபவுண்டேஷன் தான் தடுப்பூசி வேக்சினேஷனை இதற்கு முன்னால் அறிமுகப்படுத்தியவர்கள் இந்த உலகுக்கு. 5 வருடத்திற்கு முன்னாடியே பில்கேட்ஸ் சொல்லிட்டாரு, இனி உலகத்தில் மனித அழிவு பாம்களாலும் அல்லது ஆயுதங்களாலும் நடக்காது, வைரஸால தான் நடக்கும் அப்படின்ட்டு சொன்னார். அவர் சொல்லி கரெக்டாக 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வைரஸ் பரப்பப்பட்டு அதன் மூலமாக அந்த கேட் ஃபவுண்டேஷன் தடுப்பூசிகளை தயாரித்து அதனை உலகம் பூராவும் வியாபாரம் செய்தார்கள். அதே கேட் ஃபவுண்டேஷன் தான் இன்றைக்கு புதிய வகை மரபணு மாற்றப்பட்ட ஒரு அரிசியை இன்றைக்கு குறிப்பாக 2 நாடுகளில் அவர்கள் இதனை கொண்டு வருகிறார்கள். இந்தியாவும் பங்களாதேஷ் தான் டார்கெட். அப்ப அவங்க சொல்ல வர விஷயம் என்ன என்றால், இந்தியாவில் உள்ள குழந்தைகள், முதியவர்கள் மால் நியூட்ரிஷன், அயன் ஃபோலிக், இரும்பு சத்து குறைபாடு உள்ளவர்களாக, ஃபைபர் கண்டென்ட் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் இதனை அந்த அரிசியிலேயே கொண்டு வந்து விடுவோம், அந்த ரைஸ்லேயே அதை மிக்ஸ் பண்ணி ஒரு புதிய வகை மரபணு மாற்றப்பட்ட ஒரு அரிசியை நான் கொண்டு வந்துள்ளோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். உலகத்திலே முதல் முறையாக அமெரிக்காவில் இல்லை, ஐரோப்பாவில் இல்லை, ஆஸ்திரேலியாவில் இல்லை, பிரான்ஸ்ல இல்லை, ஜப்பான்ல இல்லை, இந்தியாலையும் பங்களாதேஷையும் கொண்டு வர. இது என்னவென்று புரியவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் ஆராய்ச்சி செய்த இந்த அரிசியை இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் நாம் கொடுக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள். இந்தியாவில் நீங்கள் யார் வேண்டுமானாலும் அரிசியை தயாரித்துக் கொள்ளலாம், ஆனால் அந்த அரிசியில் இந்த பில்கேட்ஸ் உடைய அரிசியை கலந்துடணும். இதுதான் அவங்களுடைய அஜெண்டா. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் எல்லா ரேஷன் கடைகளிலும் செறிவூட்டப்பட்ட அரிசி என்று பொய்யை சொல்லி, என்ரிச்டு ரைஸ் என்று சொல்லி, எல்லா ரேஷன் கடைகளிலும் பில்கேட்ஸினால் தயாரிக்கப்படுகின்ற அந்த அரிசியை, மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அந்த அரிசியை கொடுக்க போகிறார்கள். அதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டு மத்திய அரசாங்கத்திலே கொண்டு வரப்பட்டு விட்டது. அதற்கு என்னென்ன அந்த ஃபவுண்டேஷன் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து விட்டார்கள். இந்த ஆராய்ச்சி 2014 நடந்தது. IRRI என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். இது எங்க இருக்குன்னா மணிலா, பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. அவர்களுக்கு இவர்கள் ஃபண்டிங் செய்து, அவர்களுக்கு ஆராய்ச்சியாளர்களை கொடுத்து, அவர்களுக்கு சயின்டிஸ்ட் யாரு, பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷன் கொடுத்து, நாங்கள் சொல்லுகிற மாதிரி ஒரு அரிசியை நீங்கள் தயாரிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அந்த பரிசோதனையை அவர்கள் கொண்டு வந்துள்ளார்கள். வெள்ளைக்காரன் தயாரிக்கிற அரிசியை வெள்ளைக்காரன் சாப்பிடக்கூடாது. பில்கேட்ஸ் கண்டுபிடிச்ச அரிசியை பில்கேட்ஸ் சாப்பிட மாட்டார். ஐரோப்பாக்காரன் கண்டுபிடிச்ச அரிசியை ஐரோப்பியர்களுக்கு இல்லை. யாருக்கு? இந்தியாக்காரங்களுக்கும் கீழ்நிலை மக்களாக உள்ள இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான ஆட்களுக்குத்தான் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்துள்ளார்கள். ஏன் அரிசியை இன்னைக்கு பாலிஷ் செய்கிறாங்க தெரியுமா? இதற்கு முன்னால் அது பாலிஷ் செய்யப்பட்ட அரிசியாக ஏன் கொண்டு வந்தார்கள் தெரியுமா நடுவில்? ஏன்னா அரிசியை விட தவிட்டுக்கு தான் விலை அதிகம். 1 கிலோ அரிசி 50 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். தவிடு எவ்வளோ ரேட் தெரியுமா? 600 ரூபாய் கிலோ. அந்த தவிட்டில் தான் அயன் ஃபோலிக், பொட்டாசியம், மினரல்ஸ் எல்லாமே அடங்கி இருக்கு. அப்பொழுது பாலிஷ் செய்யப்பட்ட அந்த தவிடு எங்க போகுதுன்னா பிஸ்கெட் கம்பெனிக்கு போகுது, ஆயில் கம்பெனிக்கு போகுது. ரைஸ் பிராண்ட் ஆயில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, லேட்டஸ்டா இல்லையா? அதை நீங்க வாங்குவீங்க. ஃபைபர் கண்டென்ட் உள்ள பிஸ்கெட் சுகர் நோயாளிகளுக்கு என்று அவர்கள் கொடுப்பார்கள். ஏன்னா அதோடைய விலை ஜாஸ்தி. அந்த தவிடெல்லாம் அங்கே தான் போகிறது. ஆகவே
அந்த தவிட்டை அவர்கள் எடுத்து அந்த கேட்ஸ் ஃபவுண்டேஷன் அந்த அரிசியை பாலிஷ் செய்யப்பட்ட அரிசியை மக்களுக்கு கொடுத்து இத்தனை நாட்களாக 70 வருடங்களாக அதன் மூலமாக ஒரு மிக பெரும் வியாபாரத்தை அவர்கள் செய்தார்கள். ரேஷன் அரிசியில் பில்கேட்ஸ் அரிசியை கலப்பதற்கு அவர்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது யார்? இந்த கேள்வியைத்தான் நாம் அவரிடம் கேட்கிறோம். குறைந்தபட்சம் சாப்பிடுகின்ற அந்த மக்களிடம் அவர்கள் கேட்க வேண்டாமா? அல்லது கலந்தாலோசிக்க வேண்டாமா? அல்லது ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி பொதுமக்களிடம் கேட்க வேண்டாமா? எதுவுமே செய்யவில்லை. எல்லாம் திரைமறைவிலே எல்லாமே நடைபெற்று நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து வந்து முன்னாடி வச்சிருவாங்க. இந்து முஸ்லீம் என்ற பிரச்சனையை வைத்துவிட்டு நமக்கு பின்னால் இந்த எல்லா காரியங்களையும் செய்து விடுவார்கள். நமக்கு இதெல்லாம் பெருசா தெரியாது. ஆகவே இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை இவர்கள் பெயர் வைத்திருப்பது என்ரிச்டு ரைஸ் என்று சொல்வார்கள். இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டிடியூட், அதுவும் மிலிண்டா கேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பில்கேட்ஸ் உடைய ஃபவுண்டேஷனும் ஒரு பாலிசியை, அக்ரிகல்ச்சர் பாலிசியை இந்தியாவிற்கு கொண்டு வந்தார்கள். யுஎஸ் இண்டோ அக்ரிகல்ச்சர் பாலிசியை கொண்டு வந்து இந்த விஷயத்தை மக்களுக்கு கொடுத்துள்ளார்கள். இதற்கு அவர்கள் சொல்லுவது என்னது? நாக்கில் வந்து தேனை தடவி, அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் நாக்கிலே தேனை தடவி கொடுப்பது என்னவோ விஷம். ஆகவே அந்த அன்பாலிஷ்டு ரைஸை வந்து விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அதற்கு குறிப்பிட்ட அளவு தண்ணி இருக்க வேண்டும், அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அதற்கு பாத்தி நட வேண்டும், கால அளவுகள் என்று இருக்கின்றன. மற்றது மாதிரி கிடையாது. இன்னொன்று என்ன தெரியுமா? அந்த ரைஸில் தான் வந்து அதிகமான பொட்டாசியம், ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறது. இதையெல்லாம் இவர்கள் தெளிவாக கண்டுபிடித்து வைத்துள்ளார்கள். நம்முடைய கேள்வி என்னவென்றால், உன்னுடைய நோக்கம் உன்னதமான நோக்கம் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அதனை முதல்ல அமெரிக்கர்களுக்கு கொடுங்கள். அமெரிக்கர்களுக்கு ஃபைபர் வேண்டாமா? அமெரிக்கர்களுக்கு பொட்டாசியம் வேண்டாமா? அமெரிக்கர்களுக்கு இரும்பு சத்து வேண்டாமா? அவர்கள் வலிமை மிக்கவர்களாக மாற வேண்டாமா? ஆகவே இந்தியாவை பொறுத்தவரை வெப்பமண்டல நாடு, நம்முடைய நாடு வெப்பமண்டல நாடு, டிராபிக்கல் கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய வெப்பமண்டல நாடு. இங்கே இயல்பாகவே இறைவன் சில இயற்கை உணவுகளை நமக்கு கொடுத்துள்ளான். ஃபோலிக் ஆசிட் வேணுமா? முருங்கைக்கீரையை சாப்பிடு. இப்போது சகோதரர் சொன்னார் பேரிச்சம்பழங்களை சாப்பிடு என்று. முருங்கைக்கீரையில் அவ்வளவு இரும்பு சத்து இருக்கிறது. பட்டை தீட்டப்படாத அரிசியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது, பொட்டாசியம் இருக்கிறது, ஃபோலிக் ஆசிட் இருக்கிறது. பாரம்பரிய அரிசிகள் எத்தனை இருக்கின்றன? கம்பிலே இருக்கின்றது கால்சியம் அதிகமாக. கார் சம்பா என்று சொல்லக்கூடிய, இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம், பல வகையான இயற்கை விவசாய அரிசிகளில் நமக்கு தேவையான அத்தனை சத்துக்கள் இருக்கின்றன. நீங்கள் பசுமை புரட்சி என்று சொல்லி நிலங்களை எல்லாம் இன்றைக்கு மலடாக்கி வைத்திருக்கிறீர்கள். இயற்கை விவசாயத்தை பற்றி பேசுவதற்கு இன்றைக்கு யாரும் தயாராக இல்லை. குறிப்பாக முஸ்லிம்களுக்கு அதை பற்றி நாலேஜே கிடையாது. ஒரு நபித்தோழர் இருந்தார், மதீனாவிலே பேரிச்சம்பழங்கள் மட்டுமே பயிரிடப்பட்டிருந்த அந்த காலத்தில் எல்லாரும் மைக்ரேட் பண்ணி மதீனாக்கு வராங்க, மக்கால இருந்து மதீனாக்கு வராங்க. உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது. அப்பொழுது அவர் கோதுமையை கண்டுபிடித்தார், அதனை விவசாயம் செய்தார். நபிகளார் சொன்னார்கள் அவரை பார்த்து, இந்த தோழர் அந்த விளைவிச்ச அந்த கோதுமை முழு மதீனாவுக்கு போதுமானது என்று சொன்னார். ஆகவே இது ரெவல்யூஷன் இல்லையா? இதை பற்றி சிந்திக்க வேண்டாமா முஸ்லிம்கள்? மினாரா கட்டுவது, ஜிக்கிர் செய்யறது, அல்லது பாரம்பரிய உடைகளை போட்டுக்கொள்வது, இது மட்டும்தான் இஸ்லாமா? இதையெல்லாம் யார் சிந்திப்பது? அதுக்கு அமெரிக்காக்காரனோ ஐரோப்பியக்காரனோ உங்களுக்கு சிந்திக்கணும் இல்லையா? இதெல்லாம் நாங்கள் சிந்திக்க மாட்டோம். இதெல்லாம் செஞ்சுட்டா பாவம், நரகத்துக்கு போயிடுவீங்க இல்லை? இதை எவனோ ஒருத்தர் சிந்திச்சு உங்களுக்கு கொடுக்கணும், அப்படிதான் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அவங்க எது வேணாலும் செய்கிறாங்க. ஆகவே இறையச்சமுடைய ஆட்கள் எல்லா துறையிலும் வேண்டும். வெறும் மசூதியில் மட்டும் இருந்தால் போதாது. இறையச்சமுடைய ஆட்கள் ஆசிரியர்களாக வேண்டும், அரசு அதிகாரிகளாக வேண்டும், நீதிபதிகளாக வேண்டும், டாக்டர்களாக வேண்டும், விவசாயிகளாக வேண்டும். ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்ல மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? இப்படிதான் நடக்கும். ஆகவே இதுக்கெல்லாம் யார் வழி காட்டுறது? இதுக்கெல்லாம் இஸ்லாம் வழி காமிக்கல. அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க. ஆகவே நம்முடைய கேள்வி, அந்த கேட்ஸிடம் நாம் கேட்பது, உங்களுடைய கண்ட்ரியில் அதை கொடுங்கப்பா முதல்ல.
ஆகவே பசுமை புரட்சி என்று சொல்லி நீங்கள் நிலங்களை மலடாக்கி வைத்துள்ளீர்கள். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, மால் நியூட்ரிஷன் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே அதை கொண்டு வர பார்க்கிறீர்கள். ஆகவே அரசாங்கமே இதற்கு முயற்சி செய்யலாமே. அரசாங்கம் முருங்கைக்கீரை சாப்பிடுங்கள் என்று சொல்லாமே, அல்லது முருங்கைக்கீரை பொடியை மக்களுக்கு கொடுக்கலாமே ரேஷன் கடையில். அதுல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? இல்ல அதை குறித்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாமே. இதையெல்லாம் செய்வதில்லையே. அமெரிக்காவில் இன்னைக்கு 2 கேப்சூல் முருங்கைக்கீரை இது $2 விற்கிறாங்க. வேப்பங்குச்சியை $2 விற்கிறான் தெரியுமா? இத்தனை நாள் என்ன சொன்னா, அந்த கருப்பை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க உங்க பல்லுக்கு, சார்கோலை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு என்ன பண்ற, சார்கோலை யூஸ் பண்ண சொல்றோம். யோசிக்கிறதே இல்லை நம்ம மக்கள். சன்ஃப்ளவர் ஆயில் சொல்லிட்டு வாங்குறோம். எவ்வளோ 1 லிட்டரு? 110 120 ரூபாய். 1 கிலோ சன்ஃப்ளவரை போய் கேளுங்க, கோயம்பேட்டில் 800 ரூபாய் 1 கிலோ. 1 கிலோவில் உங்களுக்கு 1 லிட்டர் வந்துருமா எண்ணெய்? இல்லையே. அப்போ இதெல்லாம் யார் யோசிக்கிறது? மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்களை நாம் ஒரு முஸ்லீம் சிந்திக்க வேண்டுமா வேண்டாமா? ஆகவே அதனால தான் நம்ம கண்ட்ரியில எல்லாம் R&D கிடையாது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் முஸ்லீம்கள் கிட்ட இல்லாம போனது இதுதான் ரீசன். பெரிய பெரிய ஃபேக்டரியில வச்சு அவன் மாய்க்கவே மாட்டான் பாருங்க, அவனால கண்டுபிடிக்க முடியாது பாருங்க. அதாவது ஜெஃப்ரி லாங் சொன்னாரு, எங்களை போல ப்ரொஃபஸர் கிட்ட உங்க இஸ்லாத்தை சொல்லிடுங்கப்பா, நீங்க எப்போ ஆராய்ச்சியாளர்களாக பெரிய அதிகாரிகளாக மாறி இந்த உலகத்திற்கு இஸ்லாமை சொல்றது, அதுக்கு பதில் எங்க கிட்ட சொல்லிடுங்கன்னாரு. ஏன்னா நாங்க சொன்ன 10,000 பேர் கேட்கறதுக்கு இறைவனுடைய ஆணைப்படி இருக்காங்க. இறைவன் நாங்க சொன்ன ஒரு ப்ரொஃபஸர் கேனஸ் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸருங்க, அவர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இதை சொல்றாரு. ஆகவே நாம் எங்கே இருக்கிறோம்? மரபணு மாற்றப்பட்ட அரிசியை விற்பதே தவறு. பீட்டி கத்திரிக்காய ஒரு டாக்டர் தணிகாச்சலம் என்பவர் அட்வொகேட், அவர் கேஸ் போட்டு அதை நிறுத்தினார். கொரோனா தடுப்பூசிக்கும் அவர் கேஸ் போட்டார், அவர் தூக்கி உள்ள போட்டாங்க. எந்த முஸ்லீமா அவர் குரல் கொடுக்கவில்லையே. ஏன்? இத்தனை அமைப்புகள் இருக்கிற நன்மை தானே செஞ்சார் அவரு. உங்களுக்கு ஒரு பாதிப்புனா மட்டும் எல்லாரும் வரணும்ல. இதெல்லாம் பாதிப்பு இல்லை, மக்களுக்கான சேவை இல்லை இல்லையா? அவரை உள்ள தூக்கி போட்டாங்க. அவர் இப்போ சொல்றாரு, நான் இதுக்கு பின்னாடி அலைய முடியுமா? யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆகவே நாம் தூங்கிக் கொண்டிருக்கின்ற போது இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளும் இந்த அரசுகளும் பின்னால் இருந்து வேலை பார்க்கின்றன என்பதை நீங்கள் முஸ்லீம்களாகிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வாரத்துக்கு இன்னும் படம் வரும், அது மட்டும் தெளிவா நம்ம இளைஞர்களுக்கு தெரியும். எப்போ ரிலீஸ் ஆக போகுது, எந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது, என்ன பாட்டு வரப்போகுது, எல்லாம் தெரியும். இதெல்லாம் தெரியாது. ஆகவே நாம் அடுத்த கேள்வியாக பில்கேட்ஸை கேட்பது, நீங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில இருந்து எதற்கு நீங்கள் மருத்துவத்துறைக்கு வந்தீர்கள்? மருத்துவத்துறை விட்டு இன்னைக்கு எதுக்கு அக்ரிகல்ச்சர் துறைக்கு வரீங்க? இவற்றையெல்லாம் நாம் சில கேள்விகளாக முஸ்லிம்களாகிய நாம் இதை எதிர்த்து இதற்கான முதல் பதிவாக நாங்கள் இதனை வீடியோவின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். ஆகவே இதனை குறித்தும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதனை குறித்தும் நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும். ஆன்மீகத்தை சுத்தி கொண்டே இருக்காதீர்கள். அதை தாண்டி கொஞ்சம் வெளியே வந்தவங்க சிந்திங்க. இதுவும் நன்மையான காரியங்கள் தான். நபிகளார் அவர்கள் சொன்னார்கள், வெளியிலே கிடைக்கின்ற ஒரு குப்பையோ ஒரு கல்லையோ அகற்றினாலும் அதுவும் சதகா, அதுவும் தர்மம் தான் இல்லையா? ஒருவரை பார்த்து சலாம் செய்யறது மட்டும் தர்மம் கிடையாது. தேங்கி கிடக்கின்ற நீரிலே சிறுநீர் கழிக்காமல் இருப்பதும் தர்மம் தான். மரத்தின் மீது மரத்துடைய வேர்களில் எறும்பு புற்றுகளில் நீங்கள் சிறுநீர் கழிக்காதீர்கள். இதெல்லாம் என்ன சும்மாவா சொல்லிட்டு போனாரு? மறுமை நாளை என்றாலும் உங்களிடத்திலே ஒரு பயிர் கன்றோ அல்லது மரக்கன்றோ இருந்தால் அதனை நட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். இப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க? சிந்திப்பதற்காகத்தான் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக நீங்கள் எல்லோரும் இவ்வாறான விஷயங்களில் அதிகமாக உங்களை கவனத்தை செலுத்துங்கள் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.